வணக்கம் மக்களே. இந்த வீடியோல தர்சிகா, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சுல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். காலையிலே சில பல தற்கோரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னடா நீ சொல்ற, எங்க எங்க சௌந்தர்யாக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகாவை கதரை விட்டாங்களா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ வீடியோ புதுசா பாக்குறாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரியா, நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், தர்சிகா. சோ நடந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் காலையில இந்த வீடியோ ஒரு ப்ரோமோ பார்த்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தோப்புக்காரனை போட்டுட்டு இருக்கான். அதனாலதான் இந்த வந்து சண்டை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் போதே பிக் பாஸ் கொடுத்த ஒரு ரூல்ஸ் என்னன்னா, டெவில்ஸ்ல, அதாவது தீபக் சொன்னது, டெவில்ஸ்ல நம்ம யாரையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மள இருந்து யாரு ஃப்ரெண்டு அவங்க இவங்கன்னு போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. என்னன்னா, நம்ம டெவில்ஸ்ல ஒரு 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வந்தாலும் வருவாங்க அப்படி சொல்லிதான் விட்டுறாங்க. ஆனா அதை வந்து ஒரு சர்க்காசமா சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தர்சிகா வந்து பயங்கரமான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க காலையில இருந்து தான் சொல்லணும். சோ அவங்க பண்றது வந்து பல பேருக்கு தப்பா தெரியலாம். பட் பக்கா கேம், அதை பக்காவா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. கேம் அடிச்சு நொறுக்கிறது 2-3 பேர் தான். சரிங்களா, ஒரு பக்கம் முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் தர்சிகா, இன்னொரு பக்கம் தீபக். இவங்க 3 பேரும் கேமை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. தீபக் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜானியை போட்டு பொழக்கிறாரு. முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா சத்யா வச்சு பிரிச்சு எறிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவதா நம்ம இவங்க தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரையுமே வச்சு செஞ்சிருக்காங்க. அன்சிதா அப்புறம் ஜெஃப்ரி இருக்கிற மொத்த பேரு அன்சிதாவை தான் அவங்க ட்ரிகர் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேலை ஜாக்லினோ சௌந்தர்யாவும் அந்த பக்கம் மாட்டிதான் செதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறா உண்மை. நல்ல வேலை அந்த பக்கம் மாட்டல, ஜேந்தல்ஸ் டீம்ல மாட்டல. சோ இது மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா, பட் இந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜெஃப்ரியை வந்து தோப்புக்காரன் போட சொல்லியிருக்காங்க. அன்சிதாவை அட்டாக் பண்றதுக்காக ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தோப்புக்காரன் போட சொல்லியிருக்காங்க. தோப்புக்காரன் போட்ட ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, தோப்புக்காரன் 100-130 தாண்டி போட்டுட்டு இருக்காப்ல. உடனே அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து ஜாக்லினும் தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து நீ எந்திரி விடு போனா போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த இடத்துல அந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. உடனே என்ன பண்ண, அதாவது ஜாக்லின் வந்து கேட்ட உடனே அன்சிதா டபக்குன்னு எந்திரிச்சு உனக்கு இதால வேணும் அப்படி பண்ற இப்படி பண்ற, அதாவது ஜாக்லின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாக்லின் கேட்டதுக்கு அப்புறம், அதாவது டெவிலா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் அன்சிதா எந்திரிச்சு உடையாந்து இதான வேணும் இப்படி பண்ணாதா அப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, தர்சிகா இவங்க 3 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ப்ரோமோல பாத்தீங்களா, அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. சோ மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, சீ போ வா வா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பட் இந்த இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகி உங்க அப்பா கிட்ட இடம் இல்ல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி மறுபடியும் இந்த சொன்னாங்க இல்லையா, சௌந்தர்யா ஜாக்லின் ஆர்மிஸ் எங்க அக்கா கதற விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் ஓரமா போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. தர்சிகா அவங்க மட்டும் சிங்கம் பண்ணு அப்படி மாதிரி ஒரு ஓரமா இன்னும் முறைச்சிட்டு இருக்காங்க. மொழியிலே உருட்டி விரட்டி விட்டாங்க அப்படிதான் சொல்லணும். தர்சிகா வந்து ஜாக்லின், சௌந்தர்யாவும் சோ போய் அழுதுட்டு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உள்ள போய் டெவில்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அந்த இடத்துல தர்சிகா ஒரு பாயிண்ட் பிரேக் பண்றாங்க. அப்பதான் சௌந்தர்யா, ஜாக்லின் மண்டையில நறுக்குன்னு அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்து புரியுது. என்னன்னா, நான் வந்து அன்சிதாவுக்காக வந்து நான் ஜெஃப்ரி வந்து டார்கெட் பண்ணி சொல்றேன், இதை போட சொல்றேன், இது சிட்டப்ஸ் போட சொல்றேன். அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து 50க்கு மேல தாண்டிட்டானாலே அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜெஃப்ரி அப்ப அன்சிதா வந்து அவனை வந்து போட வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ பண்ண வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் அதை அவ சொல்லல? அப்ப அவளோட கேம் தானே விளையாடுறா, நீங்க ஏன் தேவையில்லாம வந்து இன்வால்வ் ஆகுறீங்க? அவ செப்ரியை காப்பாத்துனா அவ வந்திருக்கணும். அவ வராம நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவ வந்து பேசுறான்னா அவளோட கேம் தானே விளையாடுறான்னு சொன்னோன்னே ஜாக்லின், சௌந்தர்யாக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. சோ ஓகே, அவ அவளோட கேம் விளையாடுறதுக்கு ஜெஃப்ரியை வச்சு நடிச்சுட்டு விளையாண்டுருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு தர்சிகாட்ட வந்து சாரி கேட்கறாங்க. சோ ஓகே டி ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு தர்சிகா மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஜாக்லின், சௌந்தர்யா 2 பேரும் இப்போ வந்து தர்சிகாட்ட வந்து சாரி கேட்கறாங்க. எதுக்காகன்னு சொன்னா, தர்சிகா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் அன்சிதாவுக்காக தான் ஜெஃப்ரி வந்து நான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன். பட் ஆனா அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து அப்படி பண்றது, இப்ப நான் அந்த கேரக்டர்ல இருக்கேன், நான் அந்த டெவில் கேரக்டர்ல இருக்கேன், நான் அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா நைட்டு போய் நான் அவனுக்கு காலமிக்கோட சொன்னா கூட விடிய உட்காந்து நான் ஜெஃப்ரி காலமுக்கும், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா அன்சிதாவை நான் பிரேக் பண்ணி வெளியில கொண்டு வரேன், அதுதான் என்னோட கேரக்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே மொத்த பேரும் சைலண்ட். சோ அன்சிதா ஸ்கோர் த பாயிண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். சரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாச்சனாவுக்கும் அன்சிதாவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சாச்சனா வந்து அன்சிதாவுக்கு பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா காலையில அவ்வளவு பச்சை மிளகா, மக்களே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து திங்க வச்சுட்டாங்க. பட் சாச்சனாவும் கொஞ்சம் நெஞ்ச ஆளு கிடையாது, சரியான குட்டி பிசாசுலயும் சைத்தான் கே பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா பண்ணி விட்டுட்டு உப்பள்ளி வாயில போறது, மஞ்சரி வந்து அன்சிதா வாயில உப்பள்ளி போட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மஞ்சரி. அதே மாதிரி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா வாயில கொடுத்து பட்டை மிளகா நல்லா தின்னு அப்படி மாதிரி சொல்லி திங்க சொல்லிட்டாங்க.
திங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். மஞ்சள் இது உப்பு கொடுத்துட்டு மறுபடியும் தண்ணி கொடுத்தா தண்ணி அப்படி எட்டி வச்சு ஊத்தி விட்டாங்க. சோ டெவில் கேரக்டர்ல இருந்து அதே மாதிரி இவங்க சாச்சனா என்ன பண்ணாங்கன்னா பட்டை மிளகா கொடுத்து திங்க சொல்லிட்டு தண்ணி கொடுக்க கூடாது. சௌந்தர்யா தண்ணி எடுத்துட்டு வர, என்னடி பண்ற, தண்ணி கொடுக்கணும், என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்க வர வரைக்கும் பச்சை மிளகா தின்னு இருந்த அஞ்சிதா தண்ணி கொடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா டபக்குனு ஐயோ எரியுது ஆச்சா பூச்சா அப்படிலாம் வந்து கத்துறாங்க. பட் இதுக்காக சாச்சனா பண்ணது கரெக்ட்னு சொல்ல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல அஞ்சிதா வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிறதா. எதுக்காக டெவிலா இருக்கக்கூடிய சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து ஓவரா ஆக்டிங்க போறாங்க அப்படிங்கிறதா இங்க பெரிய பிரச்சனை. சரியா, ஓவரா வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்கள் மாதிரி ஒரு பிளானை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிட்டு அர்ச்சிதா மட்டும் தான் ஒரு பக்கம் வந்து கான்ல வெளியில சுத்திட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி இந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி நார்மல் ஆயிட்டு இப்ப ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை வந்து சரியாயிட்டு இப்ப சௌந்தர்யா என்ன பண்றாங்க, அஞ்சிதா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா நேரா வெளில போனாங்க. சௌந்தர்யா அன்சி நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி, நீ தான் தெரியும்ல, நீ எதுக்காக அவனை வந்து இப்படி ஏமாத்தின, நீ அவனுக்கு நடிக்கிறவனா இருந்தா அவனுக்கு நீ பாக்குற ஜெஃப்ரி உனக்கு பிடிக்குன்னா அவன் முதல்ல 4 சிட்டப்ஸோ இல்ல 10 சிட்டப்ஸ் போடும் போது நீ வந்து அவனை எழுப்பியிருக்க வேண்டியதானே, தெரியும்டி உன்னை பத்தி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு பக்கம் காண்டாகி வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இது பண்றாங்க. இப்போ வந்து மொத்தமா இந்த சண்டை நடந்த 3 பேர் ஜாக்லின் சௌந்தர்யா தர்சிகா இவங்க வந்து ஷார்ட் அவுட் ஆகி நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப டெவில்ஸ் டீமுக்குள்ள ஒரு காம்போ கிரியேட் ஆகி ஓகே இனிமே சண்டை போட்டா வெளியில போட்டுக்காதீங்க, உள்ள வாங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸ் டீம் வந்துட்டாங்க. முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தனியா தலைவர் ஃபயர் விட்டுட்டு இருக்காரு அப்படிதான் சொல்லணும். சோ மொரட்டு ஃபயர் சத்யா வச்சு செஞ்சிட்டு இருக்காப்ல. கேட்டா சத்யா நீ எதுக்கு நீ எல்லாம் இருக்க, இப்ப வயல்காடுல வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, வந்து என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அவங்க தான் வெளியில போயிடுறாங்க, நீ கிட்டத்தட்ட 60 நாளா தெண்டமாவே இந்த வீட்டுல உட்காந்துருக்கியடா, தெண்டமா உட்காந்துருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட எதுவும் இல்லையாடா உடம்புல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிறாப்ல. சோ ஃபயர் விடுற பெர்ஃபார்மன்ஸா இன்னைக்கான இது வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ இந்த விஷயங்கள் அதாவது தர்சிகாவுக்கும் மிளகா கொடுத்தது தப்பு தான் சாச்சனா, அன்சிதாவுக்கும் மிளகா கொடுத்தது தப்பு தான் சாச்சனா, சரி. பட் அந்த இடத்துல அன்சிதா ஒரு இடத்துல பிளே பண்றாங்களா, ஒரு கேம் வந்து பிளே பண்றாங்களா, அது அவங்களோட கேம். சரியா, அதே மாதிரி அதே இடத்துல சாச்சனா இவங்க சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேரும் வந்து ஒரு நல்லவங்க மாதிரி ஒரு பிளே பண்ணாங்க இல்லையா, அது இவங்க 2ஓட கேம் வந்து ஸ்பாயிலர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த டெவில் டாஸ்க்ல வந்து இவங்க அந்த மாதிரி பண்ணா இவங்க வந்து ஜெயில போடணும், சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ஜெயில போடணும், அது மாதிரி பண்ணக்கூடாது. சோ அது இந்த இடத்துல வந்து ஃபாயில் தான். அதுக்காக குட்டி சாத்தா சாச்சனா பண்ணது கரெக்ட்னு நான் சொல்லவே கிடையாது, சாச்சனா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சரியா, அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல தர்சிகா வந்து செஃப்ரி வந்து சிட்டப்ஸ் போட சொன்னாங்க அப்படின்னா அதுக்காக செஃப்ரி வந்து சிட்டப்ஸ் போட்டானா இந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் தான், இந்த கேரக்டர் விட்டு வெளில போயிட்டா நான் செஃப்ரி கால் கூட அமுக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய பிளஸ்ஸா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த கேமை கொண்டு போனா அந்த கேரக்டருக்காக நான் பண்றேன், அதுக்கப்புறம் நான் எது வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அந்த இடத்துலயும் கேரக்டர் விட்டு வெளில வந்து செஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது சரிங்களா, அது ஒண்ணு. 2வது இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்சிதா வந்து செஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணது. சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முத்துக்குமரன் சத்யாவை செய்யறத பத்தியான உங்களோட கருத்துக்கள் என்ன? எல்லாமே கர்மாஸ் பூமரங் மாதிரி தான். ஒரே ஒரு கேள்வி இருக்கு மக்களே, இப்போ இந்த டாஸ்க் இப்படி போயிட்டு இருக்கு, டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, நாளைக்கே ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்குறா, இப்ப இன்னைக்கு டெவில்ஸா இருந்தவங்களா ஏஞ்சல்ஸா மாறு, ஏஞ்சல்ஸா இருந்தவங்களா டெவில்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சப்போஸ் அப்படி மாத்தி விட்டுட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.